அரசாங்க ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து வருகின்றோம். அந்த வகையில் உங்களுடைய 2025ஆம் ஆண்டு பாதீட்டின் மூலமாக, அதாவது வரவு செலவு திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற சம்பள அதிகரிப்புகள் மற்றும் கொடுப்பனவுகள், WNOP-யினுடைய கழிப்பனவு போன்ற பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றோம். இருப்பினும் உங்களுடைய அடிப்படை சம்பளம் அல்லது உங்களுடைய ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய கைகளுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு என்பதில் மேலும் பல வினாக்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறீர்கள். எனவே நான் இந்த வெளியிடப்பட்டிருக்கின்ற சுற்று நிரூபத்தை அடிப்படையாக கொண்டு மேலும் ஒரு விளக்க வீடியோவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அத்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் முதலாவதாக நாங்கள் டேபிள் 1, அதாவது ஷெட்யூல் 1 என்று சொல்லுகின்ற இந்த சம்பள குறியீடுகள், சேலரி கோட் சம்பந்தமான ஒரு சில தகவல்களை உங்களுடன் மீண்டும் பகிர்கின்றேன். அந்த வகையில் இந்த டேபிள் 1 என்பதில் ஷெட்யூல், அதாவது அட்டவணை 1 என்பதில் இங்கு அதை விளக்கப்படுத்துவோமாக இருந்தால், இதில் முதலாவதாக இங்கு சேவை அல்லது பதவி என்று சொல்லி ஒரு கொலம் இருக்குது. அதே நேரம் இது 3 மொழிகளிலும் இருப்பதை நீங்க பார்க்கலாம். சேலரி கோட் என்பது இருக்கு. ஒவ்வொரு பதவி அல்லது ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு சேலரி கோட் காணப்படுது. இதை நீங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். உங்களுடைய முதல் நியமன கடிதத்தில் இது தெளிவாக இந்த சேவை குறியீடு காணப்படும், சேவையினுடைய பெயரும் காணப்படும். இதனை முதல்ல நீங்க அறிந்து கொள்ளணும். ரைட். இந்த டேபிளை நீங்க இதில் ஸ்க்ரோல் செய்யும் போது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இலங்கை திட்டமிடல் சேவை, அதில் இருக்கிற தரங்கள் 1, 2, 3. அதற்குரிய சேலரி கோட் இங்கு தந்திருக்குது, SL1 2025. இப்படி உங்களுக்குரிய சேலரி கோட் அதை நீங்க சரியாக அறிந்து கொள்வது அவசியம். இந்த சுற்று நிரூபத்தினுடைய அதாவது 189 பக்கங்களை உடைய 189 பக்கங்களை உடைய இந்த சுற்று நிரூபத்தை முதலில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனை நன்றாக வாசிக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய சேவை தரம் அல்லது உங்களுடைய சேவை பெயர், அதற்குரிய சம்பள குறியீடு காணப்படுகின்ற இடத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதன் பின்பு நீங்கள் அதே சுற்று நிரூபத்தில் காணப்படுகின்ற மற்றும் ஒரு டேபிள், அதாவது டேபிள் 3, ஷெட்யூல் 3 என்று காட்டியிருக்கின்ற அந்த டேபிள்களில் நீங்கள் நன்றாக அவதானம் செலுத்துங்கள். அதில் உங்களுடைய சேலரி கோட், உதாரணமாக இங்கு MN1 கிரேட் 3 காணப்படுகிறது. அதை தொடர்ந்து நீங்க ஸ்க்ரோல் செய்து பார்க்கும்போது அல்லது நீங்கள் அதனை பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கும்போது இங்கு MN கிரேட் 2, இப்படி சகல தரங்களும் உங்களுடைய சேவை குறியீடு மற்றும் அதனுடைய தரங்கள் அனைத்தும் இந்த டேபிள்ல தெளிவாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அதுல நாங்க உதாரணத்துக்கு இங்க MN1 எடுப்போம், கிரேட் 1. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா பாருங்க, இந்த டேபிளை ரீட் பண்ணும்போது இந்த MN1 கிரேட் 1ல தற்போது எடுக்கின்ற பேசிக்குகள் எல்லாம் இதுல காட்டப்பட்டிருக்கும். இப்படியான பேசிக் எடுக்கிற அலுவலர்கள் இருப்பார்கள். ரைட். MN1 கிரேட் 1ல ரைட், இப்படியான சேலரிஸ் காணப்படும். ஓகே. அதோடு இங்கே காட்டப்படுகின்ற இந்த as at 2025 ஜனவரி 1 இங்க காட்டப்படுற இந்த கொலம்ல தந்திருக்கிற பேசிக் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு 2027ஆம் ஆண்டு ஜனவரி அளவில கிடைக்கக்கூடிய பேசிக் தான் அது. 2027 ஜனவரியில் கிடைக்கக்கூடிய பேசிக்கை தான் இங்க அவங்க காட்டியிருக்கிறாங்க. இதுல இருந்து 8025 ரூபாய், உதாரணத்துக்கு இந்த நாங்க 34,485 எடுத்தோம்னு சொன்னா
அங்கே முதல் அமௌண்ட் 58,450 இருக்குதானே, அதிலிருந்து 8,025 ரூபாவை கழிக்க மிகுதி 50,425 தான் இந்த பேசிக்கு கிடைக்கக்கூடிய தொகையாக இருக்கும். 50,485 ரூபாய். ரைட். அப்ப இந்த மீதம் இருக்கிற இந்த 8,025 ரூபாய் வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டு, அதாவது 4,012 ரூபாய் 4,012 ரூபாய் படி 2026 2027க்கு செலுத்தப்படும். ரைட். ஓகே, மீண்டும் சொல்றேன்னு பாருங்க. அதாவது உங்களுக்கு இந்த MN 1 கிரேட் 1ல பேசிக் 34,825 ரூபாய் உள்ள ஒருத்தருக்கு அவருக்கு பேசிக் கிடைக்க போற அமௌண்ட் 50,425 அதான் பெய்டுன்னு இங்க காட்டியிருக்கு. இது எப்ப 2025 ஏப்ரல் மாதம் கிடைக்கக்கூடிய தொகைதான் இது. ரைட். ஏப்ரல் மாதம் கிடைக்கக்கூடிய தொகைதான் இது. இந்த 8,025 ரூபாய் என்பது 4,012 ரூபாய் படி, ரைட், 26ல 4,012 ரூபாய் 50%, 2027ல 4,012 ரூபாய் 50% படியும் ரெண்டாக பிரிக்கப்பட்டு 35% அங்கே போறது. உங்களுக்கு கிடைக்கக்கூடியது இது 50,425 ரூபாய். அப்ப நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே சேலரி ஸ்டெப் 23 இருக்குதானே, அவருக்கு 50,425 ரூபாய் கிடைக்கும். 50,425 ரூபாய் கிடைக்கும் பேசிக். அதோட 17,800 ரூபாய் கூட்டுங்க. ஓகே, கூட்டி WNOP 8% கழிங்க. கழிச்சா அந்த சேலரி வரும். அதே போல நாங்க இங்கே ஒரு ஆள் எடுப்போமே, 40,000, அதுக்கு எவ்வளவு வருமென்று பாருங்க. 40,920 ரூபாய் சம்பளம் எடுக்கின்ற ஒருத்தருக்கு இந்த தரத்துல MN தரத்துல சரியா பார்த்து கொள்ளணும். அவருக்கு கிடைக்க போற அமௌண்ட் எவ்வளவு வரப்போகுது? 58,000. அவருக்கு கிடைக்க போற அமௌண்ட் 58,403 ரூபாய் பேசிக் கிடைக்கும். வேற ஒன்றும் தேவையில்லை. அதோட 17,800 ரூபாவை கூட்டி, ரைட், WNOP கழிச்சுங்கன்னு சொன்னா இந்த இவருக்கு கிடைக்கக்கூடிய கைக்கு கிடைக்கக்கூடிய தொகையை நீங்க பார்க்கலாம். சரிதானே? ஓகே, இதான் இந்த டேபிளை ரீட் பண்ற சிஸ்டம். ஓகே, நாங்கள் வேறு ஒரு சேவை வேணுமென்றாலும் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். எல்லா சேவை எல்லா தரங்களும் இதுக்குள்ள இருக்குது. MN2 எடுங்களேன். MN2ல உதாரணத்துக்கு 35,090 ரூபாய் சேலரி பேசிக் தற்போது எடுக்கின்ற ஒருத்தருக்கு கிடைக்க போற தொகை 4ஆம் மாதம் உங்களுக்கு கிடைக்க போற பேசிக் 51,175 ரூபாய் பேசிக் கிடைக்கும். அதோட 17,800 ரூபாய் கூட்டுங்க. கூட்டி இந்த தொகைக்கு 8% கொண்ட கண்டு அதை கழிச்சு, இதுக்கு 8%. ரைட். இதான் அந்த பேசிக் அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகையாக இருக்கும். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா சரி. ரைட். அதே போல ஒரு 37,890 ரூபாய் எடுக்கிறவருக்கு 54,647 ரூபாய் பேசிக் வரும். அதோட 17,800 ரூபாய் கூட்டணும். ரைட். கூட்டி நீங்க உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய சேலரியை நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்க WNOP துணிகின்ற போது, WNOP அமௌண்ட்டை துணிகின்ற போது இந்த பேசிக்கு தான் நீங்க பார்க்கணும். WNOP கணிப்பது இந்த பேட் என்ற இந்த அமௌண்ட்டுக்கு தான் நீங்க கணிக்கணும். 8% கணிக்கணும். சரிதானே? ஓகே, இதுவும் ஒரு தகவல் நான் உங்களுக்கு மீண்டும் உறுதிப்படுத்தும் விதமாக உங்களுக்கு விளக்கம் ஒன்று தந்திருக்கிறேன். நீங்களே கணிக்கலாம். நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களோட சேலரியை தனித்தனியே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த டேபிள் உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்குது. சரிதானே? அப்ப சகல டேபிள்களும் இதுக்குள்ள இருக்கு. நீங்க தேடி பார்க்கணும், பொறுமையா தேடி பார்க்கணும். தேடி பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவு பெறும்.
சரிதானே? உங்களுக்கு தெளிவு பெறும் இந்த டேபிள்ல. வேற விளக்கம் ஒன்று சொல்வோம் என்று சொன்னா, ரைட். மீண்டும் சொல்றேன். இந்த பேசிக் என்று சொல்வது இங்க பாருங்க, இங்கேயும் இருக்கு அதே பேசிக். ரைட். 74,660 பேசிக் உங்களுக்கு. அப்ப கிடைக்கிற பேசிக்கை தான் முன்னுக்கு போட்டிருக்கிறாங்க. சரி. அதுல இருந்து இந்த அமௌண்ட்டை கழிச்சிடணும். கழிச்சுத்தான் இந்த 61,584 ரூபாய்ன்றது உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இந்த அமௌண்ட் அப்படித்தான் அவங்க எடுத்திருக்காங்க. இந்த 13,076 ரூபாய் என்பது 2ஆக பிரிக்கப்பட்டு 2016 2026 2027 கொடுப்பார்கள். சரிதானே? ஓகே. உங்களுக்கு தற்போது மேலும் ஒரு விளக்கம் இந்த வீடியோல கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். நாங்க மேலும் ஒரு சில வீடியோக்கள் இதுல நான் பதிவிடத்தான் இருக்கிறேன். அந்த வீடியோக்கள்ல நாங்க சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமாக இருந்தால் நீங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.